இலங்கையின் கடலோர நகரமான நீர்கொழும்புல இருக்கிற ஒரு சிறைச்சாலையில வந்துட்டு ஒரு பயங்கரமான வன்முறை சம்பவம் வந்து வெடிச்சிருக்குங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த சம்பவம் வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருக்கிற இரு கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மோதல் தான் வந்து கலவரமா வெடிச்சிருக்குங்க. இதுல வந்துட்டு பல உயிர்கள் வந்து பறிபோயிருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 30க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. காலை உணவு வழங்கும் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மோதல் தான் வந்துட்டு இந்த வன்முறை சம்பவம் வெடிக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலங்கையில் வந்துட்டு நாள்பட்ட சிறை நெரிசல் பிரச்சனையும் வந்துட்டு இங்கே இருந்திருக்கு. அதே மாதிரி போதைப்பொருள் மாஃபியாக்களின் வெறியாட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, சிறைக்குள்ள வந்துட்டு போதைப்பொருள் விற்பனை தொடர்பான தகராறுமே இந்த 2 மோதலுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்குங்க. அதனால வந்துட்டு மெயினாக இந்த சிறைக்குள்ள வந்துட்டு இந்த ஒரு கலவரம் வெடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ போதைப் பொருளுங்க. அதே மாதிரி இந்த ஒரு இரத்த வெறி தாக்குதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறைக்குள்ள வந்துட்டு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான நடவடிக்கைகளை ஆதரிக்கும் ஒரு குழுவிற்கும் அதனை எதிர்க்கும் ஒரு குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட ஒரு அதிகார போட்டி தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வன்முறையாக வெடிச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த ஒரு சம்பவத்துக்கு இலங்கையே ஸ்தம்பித்து போய் இருக்குங்க. அதனாலங்க சிறைச்சாலை அப்படின்றது வந்து குற்றவாளிகளை திருத்துவதற்கான ஒரு இடமா இல்லை குற்ற செயல்களுக்கான தலைமையகமா அப்படின்றது தெரியலுங்க.